இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? சுட சுட சோறு வழக்கம் போல. நல்ல செம்ம சூடான சாதம். இந்த சாதத்துக்கு இந்த வெயிலே இப்படியான்றீங்களா? என்ன பண்றது? அப்படிதான். சூப்பரான ஒரு குழம்பு. என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா? நல்ல வடை போட்டு, உளுந்து வடை செய்து போட்டு சூப்பராக ஒரு மோர் குழம்பு. இந்த வடை மோர் குழம்பு ரெசிபி நான் வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன். நிறைய பேர் நீங்கள் வீடியோ கேட்டீங்க, ரெசிபி வீடியோ கேட்டீங்க. ஸோ இன்னைக்கு நான் வடை மோர் குழம்பு இந்த ரெசிபியோடு நான் வரேன். நான் ஆக்சுவலி இதை நான் போட்டிருக்கேன், இந்த குழம்பு நான் முதல்ல போட்டிருக்கேன். ஆனால் 2-3 ரெசிபியோட சேர்த்து போட்டிருக்கேன். இன்னைக்கு தனியாக இதை மட்டுமா செய்திருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்னும் தேவை இல்லைதான், ஆனாலும் காய்கறி சாப்பிடணும் இல்லையா? அதனால் இது கூட பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல், இது கூடயே கொஞ்சமாக பீன்ஸ் பொரியலும் பண்ணியிருக்கேன். காய்கறி சாப்பிடணும்ல, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது இல்லையா? ஃபைபருக்காக வேண்டி பீன்ஸு பொரியல், அப்புறம் அது இதில் எல்லா சத்தும். வாழைக்காயும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, வாயுன்னு நினைக்காதீங்க. அதையும் அப்பப்போ சேர்த்துக்கணும், சேர்த்துக்கிட்டாதான் நல்லது. இது கூட ரசம் இருக்குது, மோர் இருக்குது. ரசம் மட்டும்தான் சேர்த்துவோம், மோர் சேர்த்த போகிறது இல்லை. இன்னைக்கு குழம்பே மோர் குழம்புன்றதுனால அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வெள்ளரிக்காய் சாலடும் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.